வசுந்தரா துணுக்குற்றாள். எனக்கும் தான் வரதட்சணை கொடுக்க பணம் இல்லை. நாளைக்கு நானும் இப்படி ஒரு இரண்டாம் தாரமாக இளமையை கடந்த ஒருவனுக்கு கழுத்தை நீட்ட கட்டாயப்படுத்தப்படுவேனோ? என் கனவுகளும் நிறைவேறாமல் கருகி போய்விடுமோ? என் மனம் கவர்ந்தவனை நான் அடைய முடியாமல் போய்விடுமோ? கலவரமான எண்ணங்களால் கௌரவப்பட்டு கலக்கத்துடன் நின்று இருந்தாள் வசுந்தரா. திருமணம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் திருப்புமுனை என்பார்கள். உண்மைதான். பிறந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து கணவன் வீடு புகும் பெண் ஒரு புதிய உலகத்தில் காலடி எடுத்து வைக்கின்றாள். எப்படிப்பட்ட வாழ்க்கை தனக்காக காத்திருக்கின்றது என்பது தெரியாமல் பெற்றோர்கள் தேர்ந்தெடுப்பவனுக்கு கழுத்தை நீட்டுகிறாள். அவளாக தன் மணமகனை தேர்ந்தெடுத்தாலோ சமூகத்தின் பார்வையில் தாழ்ந்து போகின்றாள். விவரம் தெரிந்த பருவம் முதல் மனதில் கனவுகளுடன் கையில் மாலையுடன் தன் மனமுவந்த ராஜகுமாரனுக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் நிஜ தரிசனத்தை காண தவறிவிடுகின்றார்கள். மனமுவந்த ராஜகுமாரன் கிடைப்பதெல்லாம் அவரவர் பண வசதியை பொறுத்தது. நிறைய வரதட்சணையும் நகையும் கொடுக்க வசதி உள்ளவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் இருக்கிறது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சொல்வார்களே, அது தவறு. நடைமுறையில் இருக்கும் திருமணத்தின் இலக்கணமே வேறு. பணத்தால் நிச்சயிக்கப்பட்டு பணத்தால் இணைக்கப்படும் இரு குடும்பங்களின் கூட்டு வியாபாரம்தான் திருமணம். இந்த வியாபாரத்தை தொடங்க முடியாமல் மேரி தவித்துதான் போனாள். இப்பொழுது ரீட்டாவுக்கு வழி பிறந்திருக்கிறது. ராபர்ட் வயதானவன் என்பதாலும் முதல் தாரத்தை இழந்து 12 வயதில் ஒரு மகனோடு தனித்து விடப்பட்டவன் என்பதாலும் முதல் ஏதும் எதிர்பார்க்காமல் வாழ்க்கை வியாபாரத்தில் ரீட்டாவை தன் பங்குதாரராக சேர்த்துக்கொள்ள முன் வந்திருந்தான். ரீட்டாவின் திருமணம் முடிந்தவுடன் மேரியின் பிரச்சனை முடிந்துவிடப் போவதில்லை. இளைய மகள் ஸ்டெல்லா காத்திருக்கின்றாள். எனக்கு எப்பொழுது வழி பிறக்கும் என்ற ஏக்கத்தை கண்களில் சுமந்து கொண்டு வாசகசாலைக்கு போகும்போது வரும்பொழுதும் இந்துமதியின் கண்கள் அவனை தேடின. அவன் என்றால் அவன்தான், பெயர்தான் தெரியாதே. அவளுடைய அலைப்பாயும் கண்களில் தேடலை புரிந்து கொள்ளாத வசுந்தரா ரீட்டாவின் கல்யாணம் நிச்சயமாயிருக்கு என்றாள். கவனத்தை எல்லாம் தேடலில் திருப்பியிருந்த இந்துமதி முதலில் என்றாள். பின்னர் விஷயம் மூளையில் தெளிவாக பதிவானதும், என்ன என்ன சொன்ன? நம்ம ரீட்டாவுக்கு கல்யாணமா என்ற உற்சாகத்துடன் கத்தினாள். என்றாள் வசுந்தரா சுரத்தின்றி. அதை ஏண்டி இத்தனை சோகத்தோட சொல்ற? எவ்வளவு காலமா காத்திருக்கா அவ என்றாள் இந்துமதி உற்சாகத்துடன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? ராபர்ட். அந்தாளா? அவன் அரை கிழவனாச்சே. ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான். இவ எப்படி சம்மதிச்சா? வசுந்தரா ஒன்றும் சொல்லவில்லை. இந்துமதி கேட்டாள், ஏண்டி வசு, ரீட்டா வீட்டுக்கு போவோமா? போய் அவளிடம் என்ன பேச போகிறோம் என்று நினைத்த வசுந்தராவுக்கு சங்கடமாக இருந்தது. என்றாலும் சரி என்றாள். ரீட்டா இவர்களை விட 2-3 வருடங்களில் வயதில் மூத்தவள் என்றாலும் பள்ளிக்கூட பரீட்சைகளில் பலமுறை தோற்று போனதால் 7ஆம் வகுப்பில் இவர்களுடன் தான் படித்தாள். ஏழ்மை காரணமாக அதற்கு மேல் படிக்க முடியாமல் போயிற்று. ஏழ்மை என்றால் படு ஏழ்மை. இரவில் மிஞ்சும் சாதத்தில் அவள் அம்மா நீர் ஊற்றி வைத்திருப்பாள். அதில் உப்பு போட்டு கரைத்து குடித்துவிட்டு பள்ளிக்கூடம் வருவாள் ரீட்டா. வளரும் உடம்பில் அத்தாசிய பசி இருக்கும். பாடத்தின் மனம் பதியாது. பாடம் மனதில் பதியவும் சக்தி வேண்டுமே. எப்பொழுதுடா மதிய உணவுக்காக மணி அடிக்கும், சாப்பிட உட்காரலாம் என்ற பரபரப்புடன் வகுப்பில் உட்கார்ந்திருப்பாள். ரீட்டா கொண்டு வரும் மதிய உணவு ஒன்றும் அத்தனை போஷாக்கானதாகவோ அருஞ்சுவையோடு இருப்பதில்லை. பெரும்பாலும் அவள் தன்னுடன் எடுத்து வருவது வெறும் புளி சாதமும் துவையலும் தான். பருப்பு சாதமும் காய்கறியும் எப்போதாவது கொண்டு வருவாள். அந்த வறுமையிலும் ரீட்டா உற்சாகமாக இருப்பாள். சரியான போஷாக்கின்மையால் உடல் சோர்ந்திருந்தாலும் மனம் ஒருபோதும் சோர்ந்து போனதில்லை. இந்துமதியும் அவளும் கன்றுக்குட்டி மாதிரி துள்ளி குதித்து கும்மாளம் அடித்து பள்ளிக்கூடத்தையே கலக்குவார்கள். வசுந்தரா அமைதியான சுபாவம் உடையவளாயினும் அவர்கள் இருவருடைய சுட்டித்தனத்தையும் விஷமங்களையும் ரசிப்பாள். இவர்களிடம் ரீட்டா தன் எண்ணங்களையும் கனவுகளையும் பகிர்ந்திருக்கிறாள். என் கணவன் கட்டாயம் என்னை போல் உற்சாக பேர்வழியாக இருக்கணும். நிறைய சம்பாதிப்பவனாக, வயிறு வாடாமல் சோறு போடுபவனாக, நான் கேட்கும் பண்டங்களை எல்லாம் வாங்கி தருபவனாக. ஏண்டி, உலகத்திலே மிகவும் முக்கியமானது
வயிற்றுக்கு உணவு தான், தெரியுமோ? ம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் பசியே தெரியாதே. வீட்டு முற்றத்தில் அமர்ந்து கனகாபரம் மலரை தொடுத்து கொண்டிருந்தாள் ஸ்டெல்லா. வீட்டு முற்றத்தில் மலரும் மலரை தொடுத்து விற்று கொஞ்சம் பணம் சம்பாதித்துக் கொள்வார்கள். உள்ளறையில் நாற்றுக்கட்டிலில் குத்துக்காலிட்டு சுவர் மேல் சாய்ந்தபடி அமர்ந்திருந்த ரீட்டா இவர்களை கண்டதும் வரவேற்று தன் அருகே அமர்த்தி கொண்டாள். எனக்கு கல்யாணம் என்றாள் லேசான புன்னகையுடன். தெரியும், அதான் பார்த்துட்டு போக வந்தோம் என்ற இந்துமதி நேரடியாக கேட்டுவிட்டாள். 2ஆம் தரமாக கட்டிக்க எப்படியடி சம்மதிச்ச? ரீட்டாவின் உதடுகளில் இருந்த போலி புன்னகை சட்டென மறைந்தது. அவள் ஜன்னலுக்கு வெளியே தூரமாக பார்த்தாள். பின்னர் அவர்கள் பக்கமாக தன் பார்வையை திருப்பினாள். இப்பொழுது அவளுடைய முகம் எவ்வித உணர்ச்சியும் காட்டாது மெழுகு போல் இருந்தது. என் ராபர்ட்டிடம் என்ன குறை? அந்த ஆள் குடிப்பதில்லை, சீட்டாடுவதில்லை, நிறைய சம்பாதிக்கிறார். ரெடிமேடா ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி சிரிக்க முயன்றாள். இந்துமதியும் வசுந்தராவும் அவளை பரிதாபத்துடன் பார்த்தனர். ரீட்டாவின் சிரிப்பு மீண்டும் மறைந்தது. அவள் தன் குரலை தாழ்த்தி பேசினாள். வேற வழி? ஏழைகள் ஆசைப்படக்கூடாது, ஏழைகள் கனவு காணக்கூடாது. என் கனவுகளை அந்த ஆள் விலை கொடுத்து வாங்கிட்டார். இல்லாட்டியும் விலை போகாத கனவுதானே அவை. இவர்கள் இருவரும் பதில் பேசாமல் இருக்க அவள் தொடர்ந்தாள். இவர் என்ன கட்டிக்க வரதட்சணை கேட்கல, நகை கேட்கல, உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னுட்டார். நான் ஒரு விலை போகாத சரக்கு இல்ல, நான் விரும்புகிற வாழ்க்கையை விலை கொடுத்து வாங்க வக்கு இல்லாதவ. இந்துமதி அவளுடைய தோளை தொட்டாள். ரீட்டா, நீ அந்த ஆள் கூட சந்தோஷமா இருப்பியா? இருப்பேன். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு வயிறார சோறு கிடைக்கும், சாப்பாடு மட்டும்தான் வாழ்க்கையா? ஏன் அதையும் இதையும் சொல்லி உண்மையையும் ஏத்துக்க மறுக்கிற? மீண்டும் ரீட்டாவின் பார்வை ஜன்னலுக்கு வெளியே லயித்தது. அவள் தன் பார்வையை திருப்பாமலே படபடவென பேசலானாள். எந்த உண்மையை சொல்ற இந்து? சந்தோஷத்தை விலை கொடுத்துதான் வாங்க வேண்டி இருக்கிற உண்மையையா? எனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டி வயிற்ற கட்டி வாயை கட்டி அம்மா வரதட்சணை பணம் சேர்க்க முடியாம சோர்ந்து போயிட்டாங்கிற உண்மையையா? அவ தன் வாயை மட்டுமல்ல எங்க வாயையும் கட்டி போட்டா. வயிறார சோறு திங்க முடியாது, வரதட்சணை பணம் சேர்க்கணும். நல்ல உடை உடுக்க முடியாது, வரதட்சணைக்கு பணம் சேர்க்கணும். விரும்பிய கல்வி கற்க முடியாது, வரதட்சணைக்கு பணம் சேர்க்கணும். அம்மா ஒவ்வொரு பைசாவையும் எப்படி எண்ணி எண்ணி செலவழிச்சா. குறைஞ்ச விலையில அரிசி வாங்கி பக்கத்து ஊருக்கு வெயில்ல நடந்து போவா. வேலையிலிருந்து வீடு திரும்பிய பிறகும் ஊரிலுள்ள எல்லோரின் கிளிஞ்சல் துணியை வாங்கி வந்து தைப்பா. முறைப்படி தையல் கற்றுறதால் வேறு தையல் தைக்க தெரியாது. வயிறார நாங்க சாப்பிட்டதே இல்லடி. எல்லாம் எங்க வரதட்சணைக்கு பணம் சேர்க்கத்தான். காய்கறியின் செலவை மிச்சம் பிடிக்க வீட்டு புலக்கடையில் கீரை கத்திரிக்காய்னு விளைய வச்சு அதுவும் தினமும் திங்க கிடைக்காது. வீட்டு முற்றத்து கனகாமர பூவை நாங்க ஆசைப்பட்டாலும் தலைக்கு சூட முடியாது, அதுவும் விலையாகிவிடும். பசி பசின்னு துடிக்கும் வயிற்றுக்கு அநியாயம் செய்யும் போ. இந்த கல்யாணமே வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். வயிற்றுக்கு சோறு கிடைச்சா போதும்னு மனம் அலரும். அம்மா அடக்கி விடுவா, அவ கவலை அவளுக்கு. இப்படி எத்தனையோ கசப்பான உண்மைகளை சுமந்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த உண்மைய சொல்ற இந்து? ரீட்டாவின் குரல் கரகரத்து போயிருந்தது. வரட்டுமா என்று எட்டி பார்த்த அழுகையை அவள் அடக்கினாள். ஆமா, சாப்பாடுதான் வாழ்க்கை. வயிறு நிறைய சோறு கிடைச்சா போதும் எனக்கு, வேறு ஒன்றும் வேண்டாம். வரதட்சணை கேட்காதவன் கிழவனா இருந்தாலும் கட்டிக்குவேன். என் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற அம்மாவை எத்தனை நாளைக்கு வதைக்க முடியும் நான்? அவள் அடக்கி வைத்திருந்த அழுகை இப்பொழுது அடங்கி இராமல் பிடிவாதமாக வெளியே பாய்ந்தது. அவள் அதை தன் சேலை முந்தானியால் துடைத்து கொண்டு முகத்தை புதைத்து கொண்டாள். அவளுடைய முதுகு எம்பி கட்டிலில் உட்கார்ந்து தன் முழங்காலுக்கு இடையே தணிவதை ஒருவித தவிப்புடன் இரு தோழிகளும் பார்த்து கொண்டிருந்தனர். ரீட்டாவை பார்த்துவிட்டு வந்த வசுந்தரா கலங்கி போயிருந்தாள். அவளுடைய நிலையில் தன்னை நிறுத்தி பார்த்தாள். தானும் அவளைப் போல் ஏழைதான். திருமண வாழ்க்கைக்கு விலையாக வரதட்சணை நகை கொடுக்க முடியாமல் திருமண சந்தையில் விலை போகாத மாடாக நிற்கப் போகிறாள்.
கடைசியில் அவளுக்காக வயதான ஒருவனை தேடி பிடித்து இரண்டாம் தாரமாக கழுத்தில் கல்லை கட்டி தள்ளிவிடப் போகிறார்கள். இம்மாதிரியான எண்ணங்கள் மனதை ஆக்கிரமித்து கொண்டதும் திருமணம் குறித்து தன் வருங்கால கணவனை குறித்தும் அவள் கண்டு கொண்டிருந்த கனவுகள் ஆட்டம் கண்டன. மனம் ஒடுங்கியது. உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டாள். என்னடி தூக்கம் வரலையா இந்த நெளிர என்று இவளால் தூக்கம் கலைந்த பர்வதம் அதட்டினாள். பின்னர் உடனே உறங்கியும் போனாள். கணவன் கொண்டு வரும் சொற்ப வருமானத்தின் சங்கரின் கல்வி, வீட்டு செலவு எல்லாவற்றையும் சமாளித்தபடி வசுந்தராவின் திருமணத்திற்காக சேர்க்கிறாள். தேனி தேனை சேர்ப்பதைப் போல பல ஆயிரம் தேனீக்கள் சேர்ந்து தேனை சேர்ப்பதால் தேன்கூடு விரைவில் நிறைந்து விடுகின்றன. ஆனால் இங்கே பர்வதம் தனியாக சேர்த்து கொண்டிருப்பதால் தேன்கூடு நனைந்து கொண்டு இருக்கின்றன. இந்த தேன்கூடு எப்பொழுது நிறைந்து எப்பொழுது அவளுடைய திருமணம் நடக்கப் போகின்றது? என்னடி பண்ற தூங்காம என்று உறக்கம் கலைந்த பர்வதம் மீண்டும் அதட்டவே வசுந்தரா எழுந்து சமையல் அறைக்கு சென்று நீர் மொன்று குடித்தாள். மனதில் இத்தனை எண்ணங்கள் ஓட்டப்பந்தயம் நடத்தி கொண்டிருக்கையில் அத்தனை எளிதில் உறக்கம் வரும் என தோன்றவில்லை. எனவே உடனே படுக்கைக்கு திரும்பாமல் வீட்டின் பின்முற்றத்தில் கதவை திறந்து வாசலில் நின்று சுற்றிலும் பார்த்தாள் வசுந்தரா. வானத்தில் நிலவை காணும். நட்சத்திரங்கள் கொடுத்த இரவில் ஒளியில் மரங்கள் சாம்பல் நிற சித்திரங்களாய் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. குழந்தை ஒன்று அழும் குரலும் அதைத் தொடர்ந்து அவனுடைய தாய் அவனை தட்டி சமாதானப்படுத்தி உறங்க வைக்கும் முயற்சியும் கேட்டன. குழந்தை சீக்கிரமே உறங்கி போனான். அதன் பின் நிலவிய நிசப்தத்தை விரும்பாத தெரு நாய் ஒன்று குறைக்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஊரில் உள்ள எல்லா நாய்களும் போட்டி போட்டு கொண்டு குறைத்தன. ஒன்றையொன்று துரத்தி கொண்டு ஓடின. அவை தூரமாய் விலகி ஓடிச் செல்ல குறைக்கும் சத்தமும் தேய்ந்தது, மறைந்து போயிற்று. வீட்டு பின் முற்றத்தில் போய் பதிந்தது. மாட்டு தொழு. வசுந்தராவின் பார்வை பக்கத்து வீடான இந்துமதியின் வதத்தில் கட்டப்பட்டிருந்த காராச்சி மாடுகள். வைக்கோலை அசை போடும் சத்தமும் அவை தலையசைக்கும் பொழுது கழுத்து மணி அசைந்து எழும்பிய நாதமும் இப்பொழுது அவளுடைய கவனத்தில் பதிந்தன. யாரையோ எதிர்பார்ப்பதைப் போல் வசுந்தராவின் பார்வை இந்துமதியின் வீட்டு பின் கதவு மேல் சென்று நிலைத்தது. அவள் ஒரு பெருமூச்சுடன் நின்று கொண்டிருக்கையில், இங்க நின்னு என்ன பண்ற என்றபடி அவளுடைய தந்தை வந்தார். ஒண்ணுமில்லப்பா, சும்மா நின்னுக்கிட்டு இருக்கேன், தூக்கம் வரல அதான் என்றவள் வீட்டினுள் சென்றாள். ரீட்டா புதுமண பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தாள். மாப்பிள்ளை வீட்டாரே நகை போட்டிருந்ததால் மேரிக்கு அதிக செலவு இல்லை. இப்படி செலவுகள் அதிகமின்றி திருமணம் நடந்து முடிய போகிற சந்தோஷத்தில் வயதான மாப்பிள்ளை என்பதால் ஏற்பட்ட சங்கடம் மறந்தே போயிற்று அவளுக்கு. உறவினர்கள் ஒவ்வொருவராக வர தொடங்கினர். 2 பெண்கள் வச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கலங்கிக்கிட்டு இருந்தா. ஆண்டவனா பார்த்து அவளுக்கு ஒரு வழி அமைச்சிட்டார். அப்புறம் ஸ்டெல்லா மட்டும்தான் அவளுக்கு ஒரு வழி அமைச்சிட்டானா, பையன்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் பாரு என்று சந்தோஷப்பட்டு கொண்டனர். அவ பையன்கள் இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கானுங்க. ஆமா ஆமா, சின்ன பையன்கள். அவனுங்க வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா இவ கவலை பறந்துடும். இவையெல்லாம் ரீட்டாவின் செவிகளிலும் விழவே செய்தன. அவள் எந்த சந்தோஷமும் கவலையும் இல்லாத பொம்மை மாதிரி நடிப்பவர்களுக்கும் தனக்கும் ஏதும் சம்பந்தமே இல்லாதது போல் அமர்ந்திருந்தாள். இவர்கள் எல்லோருக்கும் அம்மாவின் கவலைகள் புரிகின்றது. ரீட்டாவின் மனநிலை, உணர்ச்சிகள் ஏனோ புரியவில்லை என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றாமல் இல்லை. நிறைய கனவு காணுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அவைகளை நிறைவேற்ற முடியும் என்கிறார்கள். அவளும் தான் நிறைய கனவுகள் கண்டாள். தனக்கு கணவனாக வருபவன் இளமையின் உற்சாக ஊற்றாய், அழகிய வாலிபனாய், பொய், கோபம், கொஞ்சல், சினுங்கள் என்று வாழ்க்கையை ரசிப்பவனாகாய், சின்ன சின்ன விஷயங்களையும் புதுமையுடன் பார்த்து வாழ்க்கையை பிரமிப்புடன் அணுகுபவனாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கனவுகள் கண்டாளே. அவைகளை அவளால் நிறைவேற்ற முடிந்ததா? இல்லை. ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவள் கையில் இல்லை. அவள் கொடுக்க போகிற வரதட்சணை, நகை இவைகளால் தான் அவளுடைய கனவுகளும் உயிர் கொடுக்க முடியும். இனி அவள் கனவுகள் காண முடியாது. கனவு காணும் உரிமை அவளிடமிருந்து பலவந்தமாக பிடுங்கப்பட்டு விட்டது. போனதற்கான அவள் கடைசி சொட்டு கண்ணீரை இதுவரை
தான் கண்ட கனவுகள் சமாதியாகி மௌனமாக விட்டாள். நெஞ்சு கூட்டுக்குள்ளே முடங்கிவிட்ட கேவல்கள் வெளியே யாருக்கும் கேட்கவில்லை. இல்லை, இனி அவள் அழக்கூடாது. அவளுக்கு திருமணமாக போகிறது. விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, இனி அவளுடைய வாழ்க்கை ராபர்ட்டோடு தான். தனக்காக, தாய்க்காக அவள் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டதாக வேண்டும். அவள் வலுக்கட்டாயமாக தன் உதடுகளில் ஒரு புன்னகையை ஒட்டிக்கொண்டாள். அது தலையில் பொருந்தும் விக்கு மாதிரி உதடுகளில் ஒட்டாமல் விலகி நின்றது. பர்வதம் சொல்லிச் சென்றபடி தன்னுடைய பழைய ஒரே பட்டுப்புடவையான கருஞ்சிவப்பு தர்மாவரம் புடவையை உடுத்தி கொண்டாள் வசுந்தரா. நூற்றாண்டுக்கு முந்தைய பழைய மாடல் அட்டிகையை அணிந்து கொண்ட பொழுது முகத்தை சுளித்து கொண்டாள். பிடித்து இழுத்தால் கிழிந்து விடும் போல் இருந்த நெய்ந்து போன புடவையும் பழங்காலத்து அட்டிகையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவளுடைய மறுப்பை பர்வதம் ஏற்றுக்கொள்ளாததால் அணிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. வேறு வழியும் இல்லையே. நல்லதாக வேறு புடவையும் இல்ல, நகையும் இல்ல அவளிடம். திருமணம் போன்ற விழாக்களில் பெற்றவர்கள் தம் வாலிப பெண்களை சிறந்த உடை அலங்காரத்துடனும் நகை அலங்காரத்துடனும் சிங்காரித்து அனுப்பி வைப்பார்கள். இதப்பார், என் பெண்ணின் திருமணத்துக்கு தேவையான நகைகள் தயாராக இருக்கின்றன என்று பெண்ணை பெற்றவர்கள் பையன்களின் பெற்றோர்களுக்கு அறிவிக்கும் முறை இது. இதனால் வாலிப பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு நகைக்கடை ஷோகேஸ் பொம்மை போல் விதவிதமான அணிகலன்களுடன் வருவார்கள். வசுந்தரா தலை நிறைய மல்லிகை மலர் சூடி தன்னை தயார்படுத்திக் கொண்டாள். அவள் கண்ணாடி முன்னால் நின்று அழகு பார்த்த பொழுது கண்ணாடியில் தெரிந்த அவளுடைய பிம்பம் அவளை பார்த்து கண்ணடித்து எத்தனை அழகாய் இருக்கிறாய் என்றது. சிப்போ என்றாள் வசுந்தரா வெக்கத்துடன். அவள் யாரை போக சொல்கிறாள் என்பது புரியாத சங்கர் என்னக்கா என்று கேட்டான். ஒண்ணுமில்ல, நீ இன்னும் தயாராகல. சீக்கிரம் புறப்படுடா. நான் வரல. ஏன்? போட்டுக்க பேண்ட் ஷர்ட் இல்ல. போன வாரம் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிருந்தியே, அதுக்கு என்ன கேடு? எல்லா இடத்துக்கும் இந்த ஒரே ஷர்ட் பேண்ட் தான். ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போட்டேனா, அதற்கு முந்தைய வாரம் ஹெட் மாஸ்டர் சென்ட் ஆஃபுக்கு அதையே தான் போட்டு இருந்தேன். தங்கராஜோட கல்யாணத்துக்கும் அதுவே தான். இப்போ ரீட்டா கல்யாணத்தை போட்டுட்டு வர சொல்ற. உன் கல்யாணத்துக்காவது புது பேண்ட் சட்டை கிடைக்குமா என்று அழுத்து கொண்டான். என் கல்யாணம் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டாம். அதான் அதுக்குள்ள படிப்பை முடிச்சிட்டு நீ சம்பாதிக்க. தம்பியே அதட்டினாள். எல்லோரும் போயாச்சு, நீ தனியா ஆரம்பிச்சிடுவியே. இப்போ புறப்படுடா மரியாதையா என்று வீட்டிலேயே உட்கார்ந்து என்ன செய்ய போற? நான் வரல, நீ போ. அடிச்சனா என்று கையை ஓங்கினாள் வசுந்தரா. நான் இந்துவோட போறேன், நீயும் புறப்பட்டு வந்துடு என்று சொல்லிவிட்டு இந்துமதியின் வீட்டுக்கு சென்றாள். அவளுக்காக கதவை திறந்த தியாகராஜன் ஒரு நிமிடம் அவளுடைய கண்களை நேரடியாக சந்தித்தான். அவனுடைய கண்களில் ஒருவித ஒளி தோன்றியது. ஒளி எழுப்பாமலே உதடுகள் அசைத்து வாவ் என்றன. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். நீ எத்தனை அழகா இருக்க. எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படியே காலம் முழுக்க உன்னை பார்த்துக்கிட்டு நிக்கலாம் போல இருக்கு. ஐயோ, வெக்கம் என்ன பிடுங்கி தின்கிறதே. யாருனா என்று கேட்டபடி இந்துமதி வரவே தியாகராஜன் விலகி நின்று வசுந்தரா வீட்டினுள் நுழைய வழிவிட்டான். இந்துமதி புத்தம் புதிய பட்டுப்புடவையும் நெற்றி சுற்றி முதல் காலில் கொலுசு வரை சர்வ அலங்காரத்துடன் அம்மன் சிலை போல் இருந்தாள். இந்த அதிகப்படியான நகைகள் அவளுடைய இயற்கை அழகை குறைத்து காட்டுவது போல் தோன்றியது வசுந்தராவுக்கு. நடமாடும் நகைக்கடை போல் அவள் நின்றிருந்த தோற்றம் வசுந்தராவுக்கு சிரிப்பை உண்டாக்கியது. அவள் குபுக் என சிரித்து விட்டாள். நல்லா சிரிடி. இவைகளை சுமக்க முடியாம நான் படுற அவஸ்தை எனக்கு இல்ல தெரியும். காலங்காத்தால அம்மா கிட்ட ஒரு மூச்சு சண்டை போட்டாச்சு. இதையெல்லாம் போடலன்னா கல்யாணத்துக்கு வராதன்னு கத்திட்டு போயிட்டா. எப்பவும் எனக்கு சப்போர்ட் செய்யும் அண்ணனும் உன்னை மாதிரி சிரிச்சிட்டு கமுக்கமா உட்கார்ந்துருக்கான் என்று குறைப்பட்டு கொண்டாள் இந்துமதி. ஏண்டி, பாதி நகைய நீ போட்டுக்கோயேன். சரிதான், மாமி தோலை உரிச்சு மிளகா பொடி தொடிவிடுவா. உன் தோலை இல்ல, என் தோலை. வாடி, நேரம் ஆயிடுச்சு. சிநேகிதியின் கல்யாணம், இத்தனை லேட்டா போறோம்.
கல்யாண வீட்டிலே இந்துமதியைப் போல் நிறைய நடமாடும் நகைக்கடைகள் வந்திருந்தன. இந்த நகைகள் மீது வாலிப பையன்களின் பார்வையும் மேய்ந்தன. கனத்த ஜெரிமை பட்டுப்புடவையும் அதைவிட கனமான நகைகளும் அணிந்திருந்த வாலிப பெண்கள் சரக் சரக் என புடவை ஒலி எழுப்ப அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தனர். அது ஒரு முறைப்படுத்தாத ஃபேஷன் ஷோ ஆக இருந்தது. இளம் பெண்களின் கிளுகிளுப்பும் வாலிப பையன்கள் வடித்த சொல்களும் இடையே நடுத்தர வயதை தாண்டிவிட்ட முது இளம் பெண்களின் சலசலப்பும் சுவாரஸ்யமானதாக இருந்தது. ஏண்டி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கியா? அவளுக்கும் வயசாடுச்சு இல்ல? ஆமா, நகையெல்லாம் தயாரா இருக்கு, பாத்திரங்களும் வாங்கி வச்சிருக்கேன். என் பையன் என்ஜினியர் ஆயிட்டான், 2 லட்சமாவது கிடைக்கணும். அவன் ஊர்மிளோட ஊர் சுத்திட்டு இருந்தானே. ஊர் சுத்திட்டு ஒன்னும் இருக்கல, சும்மா ஆசைப்பட்டான், அவ்வளவுதான். ஆசைப்பட்டா போதுமா? வக்குள்ள இடமா பார்த்து ஆசைப்பட வேண்டாமா? ஏன், என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? அவன் அப்ப என்ன போடுவான்னு திங்கிறதுக்கே லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருக்கிற குடும்பம். என் பெண் நல்லா சமைப்பா, எம்ப்ராய்டிங்கு கூட நல்லா போடுவா. நல்ல பையனா கிடைச்சா உடனே கட்டி வச்சிட வேண்டியதுதான். சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம், எம்ப்ராய்டிங் கடையிலே போட்டு கொடுக்குறான். எவ்வளவு ரொக்கம் நகை சேர்த்து வச்சிருக்க, அதை சொல்லு. ஏன், உனக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருக்கானா? என்ன அப்படி கேட்குற? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு. ஆ, பியூன் வேலை. இம்மாதிரியான பேச்சுகளுக்கு மத்தியில் கல்யாண வீடு களை கட்டியது. கிறிஸ்துராஜ கோவிலில் ராபர்ட்டுக்கும் ரீட்டாவுக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்தது. வீடு திரும்பியதும் விருந்தினர்கள் பந்தியில் அமர்ந்தனர். ரீட்டாவின் அருகில் அமர்ந்திருந்த இந்துமதியையும் வசுந்தராவையும் ஒரு பெண்மணி வந்து அழைத்தாள். ஏ பொண்ணுங்களா, இங்கே உட்கார்ந்து என்ன செய்றீங்க? பந்தி பரிமாற கை குறைது, வாங்க என்று அழைத்து சென்றாள். இந்துமதியின் கையில் தாம்பூலத்தட்டை கொடுத்தாள். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதும் கொடு. வசுந்தராவின் கையில் பாயாசம் திணிக்கப்பட்டது. அவள் இலையில் பாயாசம் பரிமாறத் தொடங்கினாள். அப்பொழுது ஒரு பெண் வேண்டுமென்றே, நீ எப்படி கல்யாண பாயாசம் போட போற என்று கிண்டலாக கேட்டாள். வசுந்தரா பதில் சொல்ல திணறினாள். ஊர் முழுவதும் தெரியும், வரதட்சணையும் நகையும் கொடுக்க வழியில்லாமல் அவளுடைய திருமணம் தள்ளிக்கொண்டே போவது. அப்படி இருக்க வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் வேலை இந்த பெரிய மனுஷி செய்திருக்க வேண்டாம். கெண்டல் பேச்சால் சங்கடப்பட்ட வசுந்தரா கையில் பாயச வாளியுடன் அப்படியே நிற்க, எனக்கு பாயசம் இல்லையா என்ற குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். தியாகராஜன் புன்னகையுடன், பாயசம் ஊத்து வசு, இடக்கு பேச்சு பேசுறவங்க கிட்ட கல்யாண பாயசம் சீக்கிரமே தருவேன்னு தயங்காம சொல்லு. அவள் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். அவன் என்ன சொல்ல விளைகின்றான்? மறைமுகமாக உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றானா? இருவரும் செதுக்கி வைத்த சிலைகளாகி சுற்றுமுள்ள விருந்தினர்களை மறந்து ஒருவர் மனதிலும் மற்றவர் நுழைந்து கொண்டு இருந்தனர். உனக்கு திருமணம் நடக்கும், நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்வேன். நிஜமா? அது என் பாக்கியம். ஏ புள்ள, எங்க தொலைஞ்சு போயிட்ட? பாயசம் ஊத்து என்று அடுத்து அமர்ந்திருந்தவர் குரல் கொடுக்க இவர்கள் தம் நிலைக்கு திரும்பினார்கள். எல்லோரும் தத்தம் நிலையில் கவனமாக இருந்ததால் பந்தியில் ஓரத்தில் நடந்த இந்த நாடகத்தை கவனிக்கவில்லை. அல்லது அப்படி வசுந்தரா நினைத்து கொண்டாள். மதிய விருந்துக்கு பின் இன்னும் நிறைய சடங்குகள் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் நெருங்கிய உறவினர்கள் நிறைவேற்ற வேண்டிய சடங்குகள். எனவே பெரும்பான்மையான விருந்தினர்கள் விடை பெற்று சென்று விட்டனர். இந்துமதியும் வசுந்தராவும் கூட தத்தம் வீட்டுக்கு திரும்பினர். வழியில் இருவரும் அதிகமாக பேசிக்கொள்ளவில்லை. பந்தி பரிமாறும் பொழுது தியாகராஜன் தன் கண்களால் தூது விட்டதையே நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள் வசுந்தரா. இந்துமதியோ வாசக சாலை செல்லும் வழியில் தான் சந்தித்த மோட்டார் சைக்கிள் வாலிபனை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். அவன் யார்? மீண்டும் அவனை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்றெல்லாம் ஆவலுடன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டிருந்தாள். வசுந்தரா வீடு வந்து சேர்ந்த பின்னரும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்தாள். தியாகராஜரின் பார்வை சொன்ன செய்தியை தன் மனம் விரும்பும் வகையில் அர்த்தம் செய்து கொண்டு புலக்காகிதம் அடைந்து கொண்டிருந்தாள். மனமும் உடலும் புல்லரித்து போக தான் ஏதோ சொர்க்கத்தில் இருப்பதை போல் உணர்ந்தாள். அவருக்கு எம்மேல் ஆசை இருக்கிறது. இல்லை, வெறும் ஆசை இல்லை, இது அன்பு. ஆம், இது அன்புதான். அதாவது காதல். அவருக்கும் என்னைப் போலவே காதலிக்கின்றார். வசுந்தரா உடை மாற்றும் முன் கண்ணாடியில் ஒரு தடவை தன்னை நன்றாக பார்த்து கொண்டாள்.
தலைமுடியை முன்பக்கமாக போட்டு பார்த்தாள். தலையை அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்தாள். கடை கண்ணால் பார்த்தாள். தலையை குனிந்து மேற்பார்வை பார்த்தாள். உதடுகளை குவித்து புன்முறுவல் பூத்து பற்கள் தெரியும்படியாக சிரித்து என்று பல கோணங்களில் தன் முகத்தை பார்த்து தன் அழகில் திருப்தி பட்டு கொண்டாள். நான் அழகாகத்தான் இருக்கிறேன். எல்லா வகையிலும் அவருக்கு ஏற்றவளாகத்தான் இருக்கின்றேன். அக்கா, நிதி நிலைமைகளில் நாங்கள் தாழ்ந்திருந்தால் என்ன? அந்த காலம் முதற்கொண்டே காதலில் அந்தஸ்தும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துதான் வந்திருக்கின்றன. அந்த காதல்கள் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடியவில்லையா என்ன? அக்கா, இரண்டாவது முறையாக சங்கர் அழைத்த பின்னர் தான் வசுந்தராவின் கவனத்தில் அது பதிந்தது. என்னடா, நீ கல்யாணத்துக்கு வரல? வந்திருந்த, நீ தான் என்ன பார்க்கல. ஆமா ஆமா, உன்கிட்ட பேசணும். அக்கா சொல்லு. சங்கர் சுற்றும் முற்றும் பார்த்தான். அம்மா வீட்டில் இல்லையே, அப்பா 2 பேரும் இல்ல. ஏன் கேக்குற? உனக்கு என்ன சொல்லணும்? நான் உன்னை விட வயசுல சின்னவதான், ஆனாலும் சொல்றேன். இன்று ரீட்டா வீட்டுல நடந்தத என்ன போல எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? வசுந்தரா திடுக்கிட்டவளாய் தன் தம்பியை பார்த்தாள். அவன் தொடர்ந்தான். இது சரியில்லக்கா. பொது இடம்னு கூட பார்க்காம நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விழுங்கிக்கிட்டு ஏணி வச்சாலும் எட்டாத இடம் அவங்களோடது. நீ காண்பது எக்காலத்திலும் நிறைவேறாத கனவு. பின்னாலே கஷ்டப்படுவதை விட இப்போதே கிள்ளி எரிஞ்சிடு. பெயர் கெட்டு போனா வேற இடத்துல கூட கல்யாணம் நடப்பது சிரமமாயிடும். அவள் தெரிந்து வைத்திருக்கும் உண்மையை நினைவுபடுத்தி ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த அவளுடைய இறக்கைகளை வெட்டி வீழ்த்தி அவளை துடிக்க வைத்து விட்டான் சங்கர். உண்மை சுட்டது. அந்த சூடு தந்த அதிர்ச்சி ஏகமான வழியே தந்தது. சங்கர் சொன்னவை எத்தனை சத்தியமான வார்த்தைகள்! சத்தியத்தை போல் உயர்ந்தது வேற ஒன்றுமில்லை. அதை போல் வேதனை தருவதும் வேற ஒன்றுமில்லை. காதல் இனிமையானது என்றால் அது தரும் ஏமாற்றம் விழுங்க முடியாத அளவு கசப்பானது. பின்னாலே கஷ்டப்படுவதை விட இப்போதே கிள்ளி எரிந்து விடு. முடியுமா அவளால்? முடிந்துதானாக வேண்டும். சங்கர் சொல்வது உண்மைதான். ஆசை வளர்த்து வேரூன்றி மரமாகிவிட்டால் வெட்டி சாய்க்கும் பொழுது அதிகமாக வலிக்கும். கௌசல்யா தன் மகனுக்காக நிறைய வரதட்சணையோடு வரும் பெண்ணை தான் ஏற்றுக்கொள்வாள். அவள் ஒருபோதும் வசுந்தராவை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். சற்று முன்னால் வரை அவளுடைய மனதில் பரவசத்தை உண்டாக்கிய ஆகாயத்தில் மிதந்து வைத்த தியாகராஜனின் வார்த்தைகள் இப்பொழுது அர்த்தமற்ற சொற்களாக தோன்றின. தியாகராஜன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை பளபளப்பாக துடைத்துவிட்டு அதை அழகு பார்த்தான். பிறகு திருப்தியுடன் பார்வையை திருப்பும் பொழுது மோட்டார் சைக்கிளில் கண்ணாடியில் வசுந்தராவின் முகம் தெரிவதைக் கண்டான். பின்னால் திரும்பி பார்த்தபோது அவள் தன் வீட்டு ஜன்னல் அருகே நின்று தலைவாரி கொண்டிருப்பது தெரிந்தது. அவனுடைய முகத்தில் புன்னகை அரும்பிற்று. அவன் காதலுடன் அவளை பார்க்க அவளோ அவனை பார்த்து பாராதவள் போல் ஜன்னலை விட்டு நகர்ந்து சென்றாள். தியாகராஜன் ஏமாற்றம் அடைந்தான். இவளை என் அருகே அமர்த்தி உரிமையுடன் பார்த்து கொண்டு இருக்கும் காலம் வருமா? தியாகராஜனின் புன்னகையும் காதல் பார்வையும் வசுந்தரா திருப்பி தராதது அவனுக்கு மட்டுமல்ல, அவளுக்கும் கஷ்டத்தை தான் கொடுத்தது. என்ன செய்வேன் நான்? நிறைவேறாத போகாத காதலை வளர்த்து அவதிப்படவாதா? என்னை மன்னித்து விடுங்கள். பகல் முழுவதும் வேலையில் வசுந்தராவின் மனம் செல்லவில்லை. தம்பி சொன்னது முற்றிலும் சரியே என ஏற்றுக்கொண்ட அதே மனம் தியாகராஜனை மறக்கவும் முடியாமல் தவித்தது. இது என்ன கட்டுப்பாடு? காதல், மதம், குலம், அந்தஸ்து பார்த்தா வருகிறது. இவர்கள் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்? என்னுடைய பாராமுகத்தை தவறாக புரிந்திருப்பாரோ? என் மேல் கோபம் வந்திருக்குமோ? என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவாரோ? ஐயோ கடவுளே! வசுந்தரா என்று ஏன் அப்படி நடந்து கொண்டாள்? என்னை பார்த்தும் பாராதவள் போல் ஏன் போய்விட்டாள்? நேற்று ரீட்டாவின் வீட்டில் நான் வெளிப்படையாக பேசியதை அவள் விரும்பவில்லையா? அல்லது கண்களால் நான் தூது விட்டதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதெப்படி? அவளும் தான் கட்டுண்டு நின்றிருந்தாளே. தொழிற்சாலையில் செய்கிற வேலையெல்லாம் தப்பு தப்பாக செய்து கொண்டிருந்தான் தியாகராஜன். ஆட்டோமொபைல் இன்ஜினியராக அவன் சுய தொழில் தொடங்கும் நோக்கத்துடன் அனுபவ அறிவிற்காக வேறொருவரின் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தான். என்னப்பா, உடம்பு சரியில்லையா? என்னவோ போல் இருக்கியே என்று முதலாளி கேட்டார். ஆமாங்க, தலைவலி. வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னா போய்க்கோ. அதற்காகவே காத்திருந்ததை போல் தியாகராஜன் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான்.